ஒருத்தி முகத்தை பார்க்கும்போது கட்டின முகம் உனக்கு ஞாபகத்துக்கு வரலையாடா? நீங்க நினைக்கிற மாதிரி நான் எந்த தப்பும் பண்ணல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சிந்து பைரவி கச்சேரி ஆரம்பம் சீரியல்ல அடுத்த வாரம் என்ன நடக்க போகுது அப்படிந்தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போறோம். காயத்ரி வந்து பைரவி கூப்பிட்டுட்டு போயிடுறாங்க, கார்ல கூட்டிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா வீட்டுல போயிட்டு யார்ட்டி எதுவும் சொல்லாம காயத்ரி அவங்க ரூம்ல படுக்க வச்சிடறாங்க. அவங்க ஃப்ரெண்டு சஞ்சய் அவர் வராரு. அவங்க வந்துட்டு பைரவிட்ட பேசுறாங்க. எல்லாருமே உட்கார்ந்து போது ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த பையன் இருக்கார் இல்லையா, அவங்களோட ஹஸ்பண்ட் ஆறுமுகம் அப்படின்னா அவருக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் வந்து ஒரு மோசமான பெண் இருக்காங்களா, அவங்க வீட்டுல வந்து நைட் அங்கதான் தங்கி இருந்தாரு அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. அப்போ ஒரு அம்மா பேர் சொல்லி இவங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க யாரு எனக்கு தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகத்தோட அம்மா சொல்றாங்க. ஆனா அவங்க சித்தி இருக்காங்க இல்லையா, ஆறுமுகத்தோட சித்தி, அவங்க வந்துட்டு அவதான்க்கா மோசமான பொம்பளை, அவ வந்துட்டு வேற மாதிரி தொழில் பண்றாள்ல அப்படின்னு சொல்லும்போது அங்கெல்லாம் ஆறுமுகம் போக மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்றாங்க. நீங்க வேணா நம்பலன்னா வாங்க வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சய் சொல்றாரு. எல்லாருமே கிளம்பி அங்க போறாங்க. அங்க போனா ஆறுமுகம் வந்துட்டு மயக்கத்துல படுத்து கிடக்குறாரு. சோ இவர் வந்து இங்க வந்திருக்காரு பாருங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் மூஞ்சில தண்ணி ஊத்திட்டு ஆறுமுகத்தோட அம்மா வந்து அடிக்கிறாங்க. நீ வந்து இப்படி வேற ஒரு பொண்ணோட முகத்தை பார்க்கும்போது உன் பொண்டாட்டி ஞாபகம் வர வேண்டாமா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பைரவி அந்த இடத்துல எதுவுமே பேசாம அமைதியா இருக்காங்க. இதெல்லாம் வந்து சஞ்சய் பிளான் பண்ணி தான் வந்து ஆறுமுகத்தை மாட்டி விடுறதுக்காக அப்படி பிளான் பண்ணி ஏதோ மயக்க மருந்தோ ஏதோ கொடுத்து அப்படி பண்ணியிருக்காரு. ஆனா பைரவி இதை கண்டுபிடிப்பாங்களா, சஞ்சய் பண்ணாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. ஆனா வந்துட்டு ஆறுமுகம் இப்படி எல்லாம் பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை வச்சு அவரை காப்பாத்துவாங்களா, இல்ல ஆறுமுகம் இப்படி தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரையே தப்பா நினைப்பாங்களா? என்ன நடக்க போகுது அப்படிங்கறத இனி வர வீடியோல ஒன்னொன்னா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.